கோவையில் அல் உம்மா தீவிரவாதியான பாஷா இறுதி ஊர்வலத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டதை கண்டித்து இன்று மாலை பாஜக சார்பில் கருப்பு தின பேரணி நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் தமிழகம் முழுவதிலும் இருந்து இந்த பேரணியில் பங்கேற்க செல்லும் பாஜகவினரை போலீசார் வீட்டுக் காவலில் வைத்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், வணக்கம். விவரங்கள். முக்கடத்தில் கருப்பு தின பேரணி நடக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் கலந்து கொள்ள வேண்டும் என அண்ணாமலை அழைப்பு விடுத்துள்ளார். அதன் பேரில் சேலம், ஈரோடு, திருப்பூர் கோவையில் உள்ள அண்டை மாவட்டங்களிலிருந்து பாஜக நிர்வாகிகள் இன்று காலை 6 மணிக்கு கோவைக்கு புறப்பட்டு செல்வதாக இருந்தனர். இந்நிலையில் கோவைக்கு படையெடுக்கும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் குறித்து தமிழக போலீசின் மதம் சார்ந்த குற்றத்தடுப்பு நுண்ணறிவு பிரிவு போலீசார் கணக்கீடு செய்தனர். அதில் மாவட்ட வாரியாக கட்சியில் அதிக ஈடுபாடும் அதிக ஆட்களை திரட்டி கொண்டு வரும் நபர்கள் குறித்து பட்டியல் தயார் செய்தனர். அதில் சேலம் மாநகரை பொறுத்த அளவில் சேலம் கொண்டலாம்பட்டி ரெங்காபுரத்தைச் சேர்ந்த சுமதி விஸ்வநாதன், இவர் சேலம் மாநகர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் துணைத் தலைவராக உள்ளார். கடந்த முறை நடந்த உள்ளாட்சி தேர்தலில் அவரது சொந்த வார்டில் போட்டியிட்டு 2வதாக வெற்றி பெற்றார். திராவிட கட்சிகளுக்கு போட்டியிடும் வகையில் பாரதிய ஜனதா கட்சி தீவிரமாக பணியாற்றும் இவர் இன்று காலையில் 300 பேருடன் பேரணியில் கலந்து கொள்ள உள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதையடுத்து அவரை இன்று காலை 6 மணிக்கு தொடர்பு கொண்ட கொண்டலாம்பட்டி போலீசார் தங்களை வீட்டுக் காவலில் வைத்திருப்பதாக கூறியுள்ளனர். ஏதேனும் காரணம் உண்டா என்று கேட்டதற்கு அவருக்கு குற்ற பின்னணி எதுவும் இல்லை, ஆனால் பேரணிக்கு செல்லக்கூடாது என போலீசார் கூறி அங்கு பெண் போலீசார் ஒருவரை காவலில் வைத்துள்ளனர். அதனால் அவர் வீட்டிலிருந்து வெளியே செல்ல முடியாமல் தவித்து வருகிறார். தனது தனித்தொழிலில் தொடர முடியாமல் வீட்டுக் காவலில் உள்ளார். இவரை போல சேலம் மாநகர பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் சென்ன கிருஷ்ணன், இவர் பள்ளப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன் எல்லைக்குட்பட்ட சினிமா நகரில் அவரின் பட்டறை உள்ளது. அங்கும் ஆண் போலீசார் நியமிக்கப்பட்டு அவரும் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். சேலம் மாநகர் புறநகர் பகுதியில் மொத்தமாக 8 நிர்வாகிகளின் பட்டியல் போலீசாரால் தயார் செய்யப்பட்டு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன்.